கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள், கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு. நாங்கள் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லுகிறார்கள். செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. இவர் என்ன செய்ய போகிறார் என்று நினைக்கலாம். எங்களுக்கு சிரித்து பேசவும் தெரியும், கடித்து பேசவும் தெரியும். போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது, கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறது. கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியிலே 65, கரூரிலே சாவு 41. கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள், கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு. நாங்கள் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லுகிறார்கள். செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. கரூரிலே நடந்த நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது. ஒரு பெண்மணி, கணவனை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய 10 வயது குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு போகிறார். அந்த 10 வயது குழந்தைக்காகத்தான் தன்னுடைய உயிரையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கூட்ட முடிவில் அந்த தாய் கீழே கிடக்கிறாள். எல்லோரும் மேலே ஏறி மிதித்து கொண்டு போகிறார்கள். தன்னுடைய கண் முன்னாலே எல்லோரும் அந்த குழந்தையை மிதிக்கதை பார்த்து இவ்வளவு எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையும் செத்து போன காட்சி கரூரிலே அடங்கேறி இருக்கிறது. யார் காரணம் இது? யார் காரணம்? திமுக ஆட்சி தானே, அங்கிருந்த காவல்துறை தானே, அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க யார்? நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தானே. உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில், காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதானே கரூர் சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்கிற சம்பவம் நினைவூட்டுகிறது. எதற்காக நீங்கள் போஸ் கொடுக்கிறீர்கள்? துணை முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் அத்தனை கோடி மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்க வேண்டுமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கத்தான் இந்த நடைபயணம்.